Hi all, welcome back to our session. எரர் ஸ்பாட்டிங் பிகினர் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா டென்ஸ் கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், எரர் ஸ்பாட்டிங் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு டென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த டைப் ஆஃப் டென்ஸ்லாம் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாமே நமக்கு தெரியும். பட் எந்த டென்ஸை எதில் யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய டாஸ்கா இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டா கூட அதை எப்படி கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்றது இன்னும் பெரிய டாஸ்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளான ஒரு டென்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ளை பண்றது, ரொம்ப சிம்பிளா வாசிச்சு பார்த்தா எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. By the time the meeting started, the manager already completes the presentation and left the conference hall அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, ஆல்ரெடி ப்ரெசன்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்போ பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஏன் நான் கம்ப்ளீட்ஸ் போடுறேன், சரி ஓகே. அண்ட் லெஃப்ட் தி கான்ஃபரன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை விட்டு போயிட்டாரு. அப்ப மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல மேனேஜர் என்ன பண்ணாரு, பிரசன்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலை விட்டு போயிட்டாரு. அப்ப கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாரு, போகவும் செஞ்சுட்டாரு. கரெக்டா? அப்ப எது எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, மேனேஜர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெளியே போனார். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன்ல நான் என்ன பண்ணணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேட் கம்ப்ளீட்டட். புரிஞ்சுதா? அண்ட் செகண்ட் அவர் வெளியே போனாரு, அங்க நான் என்ன டென்ஸ் யூஸ் பண்றேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். புரிஞ்சுச்சா? அப்போ நீங்க ஒரு கொஸ்டினை வாசிச்சு பாக்குறீங்க, தமிழ்ல சொல்லி பாக்குறீங்க, சொல்லி பாக்குறப்போ எனக்கு 2 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாஸ்ட்ல இண்டிகேட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும், செகண்ட் நடந்த விஷயத்துக்கு நான் பாஸ்ட் டென்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், she has been working in this firm since 5 years and is planning to switch to a better opportunity. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, since is only for எங்க அப்படின்னா இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம். சரிங்களா? லைக் சின்ஸ் மார்னிங், சின்ஸ் 2020 அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் சொன்னா மட்டும்தான் நான் என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணணும். பட் ஃபார் டியூரேஷன் 5 years, ஃபார் 2 days அந்த மாதிரி எனக்கு டியூரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அங்க நான் ஃபார் தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? சின்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் பாயிண்ட் ஆஃப் டைம், பர்டிகுலரா இது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அங்க எனக்கு சின்ஸ். அண்ட் ஃபார் டியூரேஷன் 5 years, 2 years, 2 months and 2 days அந்த மாதிரி எனக்கு டியூரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அங்க நான் ஃபார் யூஸ் பண்ணணும். சரிங்களா? The train will have left before we reach the station if we do not hurry now and take a cab. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, the train will have left அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, train will have left before we reach the station, before we reach the station if we do not hurry now and take a கேப். ஸோ பாருங்க, எல்லா இடத்துலையுமே எனக்கு என்ன டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த இடத்துல எனக்கு வர்றப்போ வில் ஹாவ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வர்றப்போ அதை ஃபாலோ பண்ணி நான் என்ன டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பிஃபோர் வி ரீச் த ஸ்டேஷன். ஓகேவா? நாங்க ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணுவதற்கு முன்னாடி, அப்ப ரீச் பண்ணுவதற்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப நாங்க ரீச் ஆகல இல்லையா, அப்ப அங்க என்னதான் யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்டான கீ நோட் இருக்கு இந்த இடத்துல, ஹிண்ட் என்னன்னா, த வேர்ட்ஸ் லைக் பிஃபோர், சரிங்களா, பிஃபோர், ஆஃப்டர், வென், இஃப், அஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு எனக்கு எப்பயுமே V1 மட்டும்தான் இருக்கணும். அங்க நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண கூடாது. சரிங்களா? இதுவுமே எனக்கு ஒன் ஆஃப் த கோல்டன் ரூல்ஸ் தான். He was knowing the answer but he did not respond and he was unsure about the consequences அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது the verbs like know, சரிங்களா, believe, understand, love, hate, adore, hope, இந்த verb எல்லாம் வந்துச்சுன்னா நான் அங்க என்ன யூஸ் பண்ணக்கூடாது, gerund ஃபார்மேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ he was known the answer, he was அப்படிங்கிறப்ப இங்க பாஸ்ட்ல, ஸோ he knew the answer. ஓகேவா? he knew the answer,
he was கிடையாது, he was knowing கிடையாது. பிகாஸ் இந்த மாதிரியான வெர்ப்ஸுக்கெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ண மாட்டேன், ஜெரண்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஐ டிட் நாட் நியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகெயின் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு டிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அங்கே அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்னதான் வரணும், நோ தான் வரணும். அது மாதிரி டஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு V1 மட்டும்தான் வரணும். புரிஞ்சுச்சா? ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல எனக்கு V+S இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு V2 இருக்குது. அப்போ அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு V2 என்ன பண்ண வேண்டாம், யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? The committee is discussing the proposal for hours, but no conclusion has been reached so far அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. கமிட்டி என்ன பண்றாங்கன்னா மணிக்கணக்கா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஹார்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னமும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் எனக்கு பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட்ல கண்டினியூ ஆகுதுன்னா அங்க நான் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப இந்த இடத்துல ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் பிளஸ் ING வந்திருக்கணும். த கமிட்டி இஸ் சிங்குலர். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், ஹேஸ் பீன் டிஸ்கஸிங் வந்திருக்கணும். புரிஞ்சுதா? if he will work hard, again if வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ண என்ன யூஸ் பண்ணக்கூடாது, நான் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ if ஹீன்றப்போ அங்கே எனக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ எனக்கு வேர்ப் என்ன வந்திருக்கணும், ஒர்க்ஸ்ன்னு சொல்லி வந்திருந்திருக்கணும். சரிங்களா? இஃப் ஃபாலோ பண்ண என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? And the report was submitted after the team completes the entire investigation process last week அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் என்ன பண்ணிட்டாங்க, சப்மிட் பண்ணிட்டாங்க. எப்போ, டீம் வந்து என்டையர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருந்திருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், கம்ப்ளீட்டட். புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்னு? ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ சப்மிட் பண்ணாங்க, என்டையர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமாக. அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கணும். She had been studying when her friend calls her for attending the function yesterday. Yesterday அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், called. புரிஞ்சுச்சா? எஸ்டர்டே அப்படிங்கிறப்ப அங்கே எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு she had been studying when her friend, அவள் படிச்சுக்கிட்டு இருந்தா. எப்போ படிச்சுக்கிட்டு இருந்தா, அவள் ஃப்ரெண்டு கூப்பிட்ட பொழுது. அப்படிங்கிறப்ப என்டையர் சீனுமே எனக்கு எங்கே தான் இருக்குது அப்படின்னா பாஸ்டில் தான் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் தான் இங்கே வந்திருக்கணும். By next year, the company achieves its targets and expands its global operations globally அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா by next year, சரிங்களா, by next year the company achieves its target. ஸோ கம்பெனி என்ன பண்ணுமா, டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர்ல இந்த டைம்ல இந்த விஷயம் என்ன இருக்கும், நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அச்சீவ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறப்ப will have achieved. சரிங்களா? அச்சீவ் பண்ணியிருக்கும், அதோடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளோபலி உங்களோட ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எனக்கு இந்த இடத்துல வந்திருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ in this video we have solved 10 important and basic tense questions. என்னன்னு சொல்லி பாருங்க. என்ன ரூல்ஸ், 10 கொஸ்டினுமே 10 விதமா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு பார்க்குறப்போ நீங்க என்ன பண்ணணும், 2 ஆக்ஷன் எனக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கு அப்படின்னா எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்றதை காமிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபார் டியூரேஷன் ஐ ஹாவ் டு யூஸ் என்ன அப்படின்னா ஃபார். அண்ட் ஃபார் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஹாவ் டு யூஸ் சின்ஸ். அது மாதிரி பிஃபோர், ஆஃப்டர், வென், இஃப், அஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அப்புறமா நான் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். The verb like know, believe, understand, love, hope, hate, adore இதெல்லாமே எனக்கு ING ஃபார்மேட்ல வராது. அண்ட் டஸ்ஸை ஃபாலோ பண்ணி நான் V1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டிட்டை ஃபாலோ பண்ணி நான் V1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசென்ட்ல கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபியூச்சர்ல இது நான் நடத்தி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வர்றப்ப அங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கணும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் இஸ் பை நெக்ஸ்ட் இயர், பை டுமாரோ, பை 2 years அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல இண்டிகேட் பண்றேன். ஃபியூச்சர்ல இதை நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். So hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி.